உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான தகவல் தான் உங்களுக்கு. அதாவது மாந்தி மாந்தியை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது மாந்தி பகவான் யாருன்னா சனீஸ்வரனுடைய மகன் சொல்லுவாங்க. பொதுவாக துணைக்கோள் கூட எடுத்துக்கலாம். சனீஸ்வர பகவானுடைய துணைக்கோள் இது. இவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருடைய தொழிலை நிர்ணயிக்கிறதுல இவர் தான் முதன்மையான பங்கு வகிப்பார். இவர் நின்ற இடமும் இவர் நின்ற நட்சத்திரமும் தான் கண்டிப்பாக அவருடைய தொழிலை நிர்ணயம் செய்யும். பொதுவாக லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக உங்கள் லக்னம் போட்டு மாந்தின்னு போட்டிருக்கும் பாருங்க, லா போட்டு அதில் மாந்தின்னு இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க முகம் பார்த்திங்கன்னா சிறுசாக இருக்கும். கூசான முகமாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த மாந்தி இருக்கிறவங்க லக்னத்தில் மாந்தி, அதுவும் அந்த லக்னத்தில் இருந்து எத்தனை பார்க்க முடியுதோ அதுக்குள்ளே இருக்கணும். லக்னத்துக்கு இப்போ பின்பக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்போட விட்டுடும். முழுமையாக லக்னத்தில் மாந்தி இருந்ததுன்னா அவங்களோட முகபாகம் பார்த்திங்கன்னா சிறுத்து இருக்கும். அதே மாதிரி நிறைய பொய் பேசுவாங்க. அவங்க சமாளிப்பாங்க. பொய் பேசி எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. இந்த மாந்தி பகவானுக்கு கோவில்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கோயில் கும்பகோணம் அருகில் உள்ள நாச்சியார் கோயில் பக்கத்தில் திருநறையூர் மாந்தீஸ்வரர் தான். மற்ற நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்கே தான் குடும்ப சமேதமாக சனி பகவானோடு இருப்பாங்க. இங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க, தொழில் தடை இருக்கிறவங்களாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.